ஒளிப்பதிவாளர் சந்தோஷ் சிவனுடைய இயக்கத்துல வெளிவந்திருக்கிற படம் தான் இனம். இந்த படம் எல்லா இடத்துலயும் ரிலீஸ் ஆகி ஓடிக்கிட்டு இருந்த நிலையில உலகத்துல இருந்து எல்லா தமிழர்கள் மத்தியிலையும் இதுக்கு ஒரு கடும் எதிர்ப்புகள் கிளம்பிக்கிட்டே இருந்துச்சு. ஆரம்பத்துல இதுக்கு பதில்கள் சொல்லிட்டோம், குறிப்பிட்ட காட்சிகளை நீக்கியும் இந்த படத்தை திரையிட்டு இருந்தாங்க. ஆனா தொடர்ந்து வந்த எதிர்ப்புகள்னால லிங்குசாமி இந்த படத்தை திரையிடுறதையே நான் நிறுத்திடுறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இதுக்கு பாராட்டு தெரிவிக்கிற வகையில நாம் தமிழர் கட்சியுடைய தலைவர் சீமான் நன்றி சொல்லியிருக்காரு லிங்குசாமிக்கு. அதாவது கருத்து சுதந்திரம் அப்படிங்கிற பேர்ல இப்ப நிறைய பேர் ஏகப்பட்ட விஷயங்கள் அவங்களுடைய தரப்புல இருந்து மத்தவங்களுடைய பாதிப்பை மனசுல வச்சுக்காம பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அந்த மாதிரி வெளிவந்த படம் தான் இனம் அப்படிங்கிற படமும். முற்றிலும் உண்மையை இதுல சொல்லல, நிறைய ஃபேக்கான விஷயங்கள்லாம் இதுல சொல்லியிருக்காங்களாம். அது மட்டும் இல்லாம கடைசியா நடந்த நிகழ்வுகள் எல்லாத்தையும் மறைச்சும், அது மட்டும் இல்லாம தமிழர்களை நிறைய இடத்துல தப்பா சித்தரிச்சும் காமிச்சிருக்கிற இனம் மாதிரியான படங்கள் வெளிவர்றத நாங்க ஒரு காலம் அனுமதிக்க மாட்டோம். இந்த மாதிரி விஷயங்களுக்கு மரியாதை கொடுத்து, உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து இந்த படத்தை நிறுத்தின லிங்குசாமிக்கு எங்களோட மனமார்ந்த நன்றிகள் அப்படின்னு சீமான் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இனம் மாதிரியான படங்கள்னால ஏற்கனவே நொந்து போயிருக்கிற மக்களுடைய மனசு இன்னமும் வேதனை அளிச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இனி ஒரு வாட்டி இந்த மாதிரி கருத்து சுதந்திரம் அப்படிங்கிற பேர்ல இந்த மாதிரியான படங்கள் வெளிவந்துச்சு அப்படின்னா அதுக்கு வர்ற பின் விளைவுகளை அவங்க சந்திக்க ரெடியா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையும் சீமான் கொடுத்திருக்காரு.